ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே வேதாகமத்தை தியானிக்க இருக்கிற வேளையிலே தேவனாகிய கர்த்தருடைய கிருபையும் தயவும் இரக்கமும் எங்கள் பேரிலே தங்கவும், வேதத்தை ஆழமாய் அறிந்து கொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு தரவும் வேண்டும் என்று நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய வசனங்களை எங்களுக்கு விளக்கி ஆண்டவரே, அதன் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக உறவாட, வளர்ச்சி பெற, ஆண்டவரே மோடு தங்கி தாவரிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் தியான கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதியும் கிருபை கூடட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கல்வாரி சேப்பல் ரெயின்போ வேதாகம தியான வகுப்புகளுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த கூட்டம், இந்த வகுப்புகள் 3வது வகுப்பு. ஏற்கனவே 2 வகுப்புகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இது 3வது வகுப்பு. முதல் வகுப்பிலே அறிமுகமும், 2வது வகுப்பிலே 1வது அதிகாரத்தையும் நாம் தியானித்தோம். இந்த 2 வகுப்புகளில் வராதவர்களுக்காக சுருக்கமாக ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு பின்பு 2வது அதிகாரத்திற்கு நான் கடன் செல்லலாம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது அதிலே ஆண்டவனுடைய படைப்பை குறித்து அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் வேதாகம் அல்லது பாவத்தை இந்த வேதாகமம் நம்மை விட்டு விலக்கும் என்று. ஆக வேதாகமம் கட்டாயமான ஒன்று, நாம் படிக்க வேண்டிய ஒன்று. சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற பகுதியை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த முதல் பகுதியிலே, முதல் அதிகாரத்திலே இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது முதல் வசனத்திலே ஏலோஹிம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் என்ற வார்த்தைக்கு அது திரித்துவத்தை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. அது பன்மை பொருளாக இருக்கிறது. ஏலோஹிம் என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை அல்லது யெகோவா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த மூவரும் சேர்ந்திருந்ததால் தேவன் என்ற வார்த்தை 1வது அதிகாரத்திலே 32 முறை வருகிறது. இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பை குறித்து நாம் பார்க்கும்போது 1வது அதிகாரத்திலே முதல் பகுதியிலே 1 முதல் 19 வசனங்கள், 19 வசனங்களிலே தேவன் ஜீவனற்றவைகளை படைத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. படைத்த அத்தனையும் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அதிலே 1வது நாளிலே வெளிச்சம், 2வது நாளிலே ஆகாய விரிவு, 3வது நாளிலே உலர்ந்த தரை, 4வது நாளிலே சுடர்கள். இவைகளுக்கு ஜீவன் இல்லை, உயிரற்றவைகள். 5வது 6வது நாளிலே மீன்கள், பறவைகள் படைத்தார். 6வது நாளிலே மிருகங்களையும் மனிதர்கள், அதாவது ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். இது உயிருள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு 2ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆக முதல் அதிகாரத்திலே தேவன் படைத்த 6 நாட்கள் தான் செய்த காரியங்களை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் குறித்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஆதியாகமத்திலே முதல் புத்தகம், ஆதியாகமம் முதல் புத்தகம் ஆகையினாலே 1 என்று முதல்ல எழுதி கொள்ளுங்கள். 1 எழுதுறீங்களா? 1. அதுக்கப்புறம் ஆதி என்று எழுதி கொள்ளுங்கள். ஆதி. அப்புறம் 50 என்று எழுதுங்கள். ஏனென்றால் 50 அதிகாரங்கள் இருக்கிறது. ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கலாம், ஒரு கோடு போட்டுக்கலாம். 1 ஆதி
50, அப்புறம் ஒரு கோடு ஸ்லாண்டிங்கா போடணும். 1533 வசனங்கள் இருக்கிறது. 1533 வசனங்கள் இருக்கிறது. எழுதிட்டு இருக்கிறீங்களா தேவநேசன்? கேக்குதா? கேக்குதுங்க அங்கிள். எழுதிட்டு இருக்கிறீங்களா? ஆமாங்க அங்கிள், எழுதிட்டு இருக்கேங்க அங்கிள். கேக்குறது சொல்லுங்க உடனே. 1533 வசனங்கள், அதை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் முதல் அதிகாரத்துல நீங்க எழுதும் போது என்ன செய்யணும்னா 1, 2 புள்ளி செமிகோலன், அந்த 2 புள்ளி வச்சுட்டு அதுல 31 வசனங்கள் இருக்கிறது முதல் அதிகாரத்துல. இன்றைக்கு அந்த புத்தகத்தை எழுதியவர் மோசே. காலம் கிமு 1450 மற்றும் கிமு 1410. இப்ப இந்த தலைப்பில் இதை எழுதிட்டீங்கன்னா இந்த புத்தகத்தை பற்றிய முழு விவரங்களும் அதுல இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு? யாராவது ஒருத்தர் வாசிங்களா நீங்க எழுதி இருக்கிறத? ஒன்றுன்னு போட்டு ஆதியாகமம்னு போட்டிருக்கோம். ஆதின்னு போட்டாலும் போதும், ஆதியாகமம் எழுதலாம். 50ன்னு போட்டிருக்கோம், 50 அதிகாரத்துக்காண்டி. அதிகாரம் வசனம் 1533 வசனம் இருக்குதுல. வெரி குட். அடுத்து 1, 2 புள்ளி வச்சு 30 முதல் வசனத்துல 31 வசனம் இருக்குது. முதல் அதிகாரத்துல 31 வசனம் இருக்குது. அடுத்து கிமு அந்த இது அந்த அதிகாரத்துல மோசே. அதை எழுதினவர் மோசே. காலம் கிமு 1450, கிமு 1410. அப்ப நம்ம இந்த ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்துட்டோம்னா ஆதியாகம புஸ்தகத்துல எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, எத்தனை வசனங்கள் இருக்குது, நம்ம படிக்கிறது என்ன படிச்சுட்டு இருக்கிறோம், முதலாவது அதிகாரத்துல எத்தனை வசனங்கள் இருக்குது, 2வது அதிகாரத்துல எத்தனை வசனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கு நம்ம படிக்க போறதுக்கு நம்ம எழுதுறது எப்படி எழுத போறோம்? இன்னைக்கு தேதியை போட்டு என்ன எழுதுவோம்? 1 ஆதியாகமம் 50 1533, 2 25. இந்த 2வது அதிகாரத்தில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது? 25 வசனங்கள். அல்லேலூயா. 2வது அதிகாரத்துல 25 வசனங்கள். அப்ப நம்ம தலைப்புல இதை நீங்க எழுதிக்கலாம். 1 ஆதி 50 1533, 2 25. ஏற்கனவே மோசே அந்த காலம்லாம் நமக்கு தெரியும். இப்ப நம்ம படிக்க போறது 2வது அதிகாரத்தை படிக்கிறோம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் போது 2வது அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். இதுல எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை வாசிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை இந்த பகுதியை வாசிக்கும் போது ஆச்சரியமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். 2வது அதிகாரத்துல 1வது வசனம் இப்படி ஆரம்பிக்குது: இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அப்போ முதல் அதிகாரத்துல என்னென்னத்தை உண்டாக்கி இருக்கிறாரு? வானத்தை உண்டாக்கி இருக்கிறாரு, பூமியை உண்டாக்கி இருக்கிறாரு, அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கி முடிஞ்சு அந்த உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப முதல் நாள்ல அந்த 6 நாள்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்குறாரு. அதுல முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது. என்னன்னா, அது மிகவும் நல்லது என்று கண்டார். நல்லது என்று கண்டார் சொல்லி 6 முறை எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் அவர் சிருஷ்டித்த பிற்பாடு அதை பார்த்து அது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், மிகவும் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி அந்த பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சொன்னேன், அப்ப சென்ற வகுப்புல நான் சொன்னேன், ஆண்டவர் படைத்த எல்லாமே நல்லது. அவர் படைத்திருக்கிற தாவரங்கள், விலங்குகள், அவர் படைத்திருக்கிற எல்லா சர்வ ஜீவராசிகள் எல்லாமே நல்லது என்று கண்டார். அவர் படைத்திருக்கிற நாட்கள், கிழமைகள் எல்லாமே நல்ல நாட்கள், எல்லாமே நல்ல கிழமைகள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதனால நம்ம எதையும் கெட்டதுன்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் சொன்னேன். ஆக இந்த நாளில்
ஒரு 4 பகுதிகளாக இதை பிரிக்கலாம் என்று சொல்லி சொன்னேன். முதலாவது ஓய்வு நாள். அது 2வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். முதலாவது வீடு, முதலாவது தொழில். 2வது பகுதி முதலாவது வீடு, முதலாவது தொழில். அது 2வது அதிகாரம் 4 15 வசனங்கள்ல அதை நம்ம வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய கட்டளை பார் உடன்படிக்கை. அது எங்க இருக்குது? 2வது அதிகாரம் 16 17 வசனங்கள். 4வது ஒண்ணு பாத்தீங்கன்னா முதலாவது திருமணம். வேதாகமத்தில் நடந்த முதல் திருமணத்தை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது எங்க இருக்குது? 2வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய முதல் விருப்பம் என்று சொல்லி நாம் இதற்கு தலைப்பு கொடுக்கலாம். ஆக இந்த அதிகாரத்துல எத்தனை வசனங்கள் இருக்கிறது? மொத்தமாக 25 வசனங்கள் இருக்கிறது. 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 முதல் 3, 4 முதல் 15, 16, 17, 18 25. 25. ஆக இப்ப நமக்கு ஒரு சின்ன ஒரு பிக்சர் கிடைச்சிருச்சு. 2வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 4 காரியங்கள் தான் அதுல இருக்குது. அதை பத்தி நமக்கு நல்லா தெரியும். 2வது அதிகாரத்தை எடுத்துட்டோம்னா இதுல முதலாவது தேவனுடைய ஓய்வு நாள், முதலாவது வீடு, முதலாவது தொழில், முதலாவது தேவனுடைய உடன்படிக்கை, முதலாவது நடந்த திருமணத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்க்கறோம். இப்ப அதை குறித்து கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம். இப்ப 2வது அதிகாரத்துல எத்தனை விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப என்கிட்ட ஒரு சின்ன நான் கார்டு வச்சிருக்கிறேன். அதை எப்படி உங்களுக்கு காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்கள்கிட்ட கொடுத்த அதே எல்லோ கார்டை நானும் எழுதி வச்சிருக்கிறேன். கட்டம் போட்டு ஏறத்தாழ 16 அதிகாரங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறேன். சின்ன சின்ன படம் போட்டு என்னென்ன குறிக்கணுமோ அதெல்லாம் பிரித்து எழுதி வச்சிருக்கிறேன். ஒருவேளை அடுத்த தடவை உங்களுக்கு காமிக்கிறேன், அதை அப்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். கட்டம் போட்டு முதல் அதிகாரம் 1, 2, 3, 4 அப்படின்னு போட்டு அதில் இந்த விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். நீங்களும் அப்படி முதல்ல உடனே ஒருவேளை சார்ட்டில் எழுதலைன்னா பரவாயில்ல, நீங்கள் உங்கள் நோட்லேயே அதை எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் இதுக்கு சார்ட்டுக்கு போகலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். முதலாவது ஓய்வு நாள். நீங்கள் பைபிள் எடுத்து வச்சுங்க, வேதாகமத்தை எடுத்து வச்சு நீங்கள் வாசிக்கலாம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு இருந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 6 நாளும் விடாம வெவ்வேறு காரியங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் 7ஆம் நாள்ல எப்படி இருந்தாரா? ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆண்டவர் 7வது நாளை ஓய்வு நாளாக அதை மாற்றினார். முதல்ல ஞாயிற்றுக்கிழமை எப்படி வந்துச்சு அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. உலகம் முழுசும் ஞாயிற்றுக்கிழமை லீவு. எல்லா நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏறத்தாழ பல நாடுகளில் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஹாலிடே அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை உண்டு பண்ணி இருக்கிறார். இது யாரு உண்டு பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டா, அது உண்டு பண்ணினது யாரு? ஆண்டவரே உண்டு பண்ணி இருக்கு. 6 நாட்கள் சிருஷ்டித்து 7வது நாள்ல ஓய்ந்திருக்கிறார். எப்படி வசனம் எப்படி சொல்லுதுன்னா, கிரியைகளை முடித்த பின்பு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த உலகத்துல தோன்றி இருக்கிற ஜீவராசிகள், உலகத்துல தோன்றி இருக்கிற தாவரங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு?
இந்த 6 நாளைக்குள்ள இதுல மனுஷனும் மனுஷியும் அடங்கும். இந்த 6 நாள்ல அது எல்லாத்தையுமே உண்டு பண்ணி வச்சுட்டார். 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஆயிடுச்சு. ஆக ஓய்வு நாள் ஆண்டவர் படைத்த ஒரு நாள் என்று பார்க்கிறோம். 7ஆம் நாள்ல ஆண்டவருமே என்ன செஞ்சாரு? ஆதாம் ஏவாளோடு கூட ஐக்கியமாயிருந்தார், அவர்களோடு கூட தங்கி இருந்தார் என்று சொல்லலாம். அப்படின்னா இங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தினுடைய பின்பகுதி, 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார், 7ஆம் நாளை பரிசுத்தமாக்கினார். இந்த ஓய்வு நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். நல்ல நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது. 7வது நாள் ஓய்வு நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள். அப்ப நம்ம இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறது எப்படின்னா, அது ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள், கர்த்தர் பரிசுத்தமாக்கின ஒரு நாள். ஆகையினால ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வழக்கப்படி நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம், இந்த 7வது நாள்ல தான் எல்லா வேலையும் செய்யறதுக்கு நம்ம ஒதுக்கி வச்சிடறோம். நம்ம 6 நாள் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. 7ஆம் நாள் சின்ன சின்ன வீட்டு வேலைகள், அது இது அங்க போறது இங்க போறது எல்லா வேலையும் அன்னைக்கு தான் செய்யற மாதிரி இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆண்டவரோடு கூட 7ஆம் நாளை செலவழிப்பதற்காக, ஆண்டவரோடு கூட தங்கி இருப்பதற்காக, ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவதற்காக இந்த 7வது நாளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா 7ஆம் நாள்ல ஆண்டவர் சொன்னபடி நம்ம நடந்துட்டோம்னா தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டிலே தங்கும், தேவனுடைய பரிசுத்தம் நம்முடைய வீட்டிலே தங்கும். பரிசுத்தமான நாளிலே, ஓய்வு நாளிலே தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், 10 கற்பனைகள்ல ஒரு கற்பனை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய், ஆக முதலாவது ஓய்வு நாளை முதல் 3 வசனங்கள்ல பார்க்கிறோம். பரிசுத்தமானது, அது ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், அதிலே நாம் தேவனோடு கூட இணைந்து தேவ பிரசன்னத்திலே இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். 2வது பகுதி பார்க்கும்போது, முதலாவது தேவனுடைய முதலாவது கட்டப்பட்ட அல்லது முதலாவது இருந்த வீடு, முதலாவது இருந்த தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது 2வது அதிகாரத்துல 4 to 15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா, பூமியும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நிலத்தினுடைய சகலவித செடிகள் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகள் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் என்னானா? ஜீவாத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அப்ப முதல்ல ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி மனுஷனை அந்த தோட்டத்திலே வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. முதல்ல ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அங்கே வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா, அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அப்பவே ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சார்னா ரொம்ப சிறப்பா செழிப்பா செய்யறத நம்ம பார்க்க முடியுது. அங்க பாத்தீங்கன்னா, அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாக பாய்ந்தது. தண்ணிக்கு அங்க ஒரு ஒழுங்கு பண்றத நம்ம பார்க்க முடியுது. அங்க ஆறுகள், முதல் ஆறு பைசோன், 2வது ஆறு கீகோன், 3வது ஆறு இதக்கேல், 4வது ஆற்றுக்கு பேரு
ஐப்ராத்து என்று 4 ஆறுகள் வெவ்வேறு இடங்களுக்கு 4 பக்கமும் இந்த ஆறு பாயிரத பார்க்க முடியுது. அப்ப இந்த 2வது அதிகாரத்துல இந்த பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி, அதுல முக்கியமான வசனம் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானார். இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட், இதை பத்தி நிறைய பேச முடியும். ஆனா இப்போ சுருக்கமா அதை சொல்லி முடிக்கிறேன். பூமியின் மண்ணினாலே மனிதன் உருவாக்கப்பட்டான். ஆனால் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, ஜீவ சுவாசம், ஆண்டவருடைய சுவாசத்தை அவன் மேல் ஊதினபடினாலே மனுஷன் என்னவானா? ஜீவ ஆத்மாவான். அவனுக்குள்ளாக ஆத்மா வந்தது. மண்ணு தான். மண்ணுக்கு ஆண்டவர் தம்முடைய சுவாசத்தை வைத்ததினாலே என்னாச்சு? ஜீவ சுவாசமானான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த ஆறுகள் உருவாக்கப்பட்டு விட்டது. ஆகினால இப்ப ஆதாம கூப்பிட்டு வர்றார் 15வது வசனத்துல. தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். ஒரு வேலை கொடுக்கிறார். முதல் தொழில் என்ன? இது ஆதாமுக்கு ஒரு வேலை கிடைக்குது. முதல் வேலை என்ன கிடைக்குது? விவசாயம் தான் முதல்ல ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த உலகத்துல முதல் தோன்றின தொழில் அப்படின்னா அது என்னது? விவசாயம். அந்த இதை பார்க்கும்போது ஒண்ணு வீடுங்கிறது ஏதேன் தோட்டம், தொழிலுங்கிறது தேவன் ஏற்படுத்தின ஏதேன் தோட்டத்திலே அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று பார்க்கிறோம். நேரம் கம்மியா இருக்குதா, அதனால அடுத்ததுக்கு போறேன். 3வது பகுதி தேவனுடைய கட்டளை அல்லது உடன்படிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா, மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ என்ன செய்வாய்? சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த காரியத்தை சொல்றதை பார்க்கும்போது ஒரு கட்டளை அங்கே கொடுக்கப்படுகிறது. மனுஷன் பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டளையை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஒரே காரணத்தினாலே பாவம் உலகத்திற்குள்ளாக வந்தது. பாவம் வந்ததினாலே மரணம் வந்தது. மரணம் வந்ததினாலே எல்லாம் ஒரு அழிந்து போன ஒரு காரியம். பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் காரியம் அங்கே வரவேண்டியதாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 4வது பகுதி சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். 4வது பகுதியில 18 to 25 வசனங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் யோசிக்கிறாரு, ஆதாம் மட்டும் இருக்கிறது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி என்ன செய்யறாரு? ஒரு ஏவாளை உருவாக்குற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆதாம் என்னென்ன பேரிட்டானோ அதெல்லாம் இப்ப வரைக்கும் அதுதான் பேரா இருக்கு. நம்ம எல்லாம் நம்ம பேரை வச்சுக்கிறோம். வெங்காயமா இருக்கட்டும், வெள்ளைப்பூடா இருக்கட்டும், வெள்ளரிக்காயா இருக்கட்டும், உளுந்தா இருக்கட்டும், வெந்தயமா இருக்கட்டும், இதெல்லாம் அப்ப வச்ச பேர், ஆதாம் வச்ச பேரு தான் இது வரைக்கும் விளங்கிட்டு வருது. அதனால இப்ப மனுஷியை உருவாக்குறாரு. எப்படி? இப்ப 22வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். 21வது வசனத்துல, தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவன் மனுஷனிலிருந்து எடுத்தபடியினாலே மனுஷி எனப்படுவாள் என்றாள். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பாள், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இது ஒரு அடுத்த இன்னொரு காரியம், ரொம்ப விளக்கமா சொல்ல வேண்டிய ஒரு காரியம். மனுஷனும் மனுஷியும் வந்துட்டாங்க. இங்கே ஒரு குடும்பம் உருவாக்கப்படுகிறதை, முதல் திருமணம் அங்க நடக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆக ஆண்டவர் மிக நேர்த்தியாக செய்த காரியங்களை இந்த 2வது அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. 2வது அதிகாரம் எடுத்துட்டோம்னா முதல் அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபகத்தை வச்சுக்கலாம். முதலாவது அப்படிங்கிறது 2வது அதிகாரத்துல முதலாவது ஓய்வு நாள், முதலாவது வீடு தொழில், முதலாவது கட்டளை,
முதலாவது திருமணம். 4 காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக முதல் அதிகாரத்துல சிருஷ்டிப்பு, 2வது அதிகாரத்துல முதலாவது என்னென்ன காரியங்களை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை தயவு நம்மோடு கூட இருக்கட்டும். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த வேத காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.